सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। लरली 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 இதே நல்வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூடியதாலே தன்னை மறந்தோம் கண்ணில் பறந்தோம் இந்நாளின் இதாகிய வாழ்வினோர் திருநாளே தொட்டு விளையாடும் சிட்டுகளைப் போலே வட்டமிடுவோம் அன்பே முடிவான இன்பம் தொடராது துன்பம் நிலையான சொந்தம் என்றும் நீங்காத பந்தம் உன் தாமரை கண்ணங்கள் சிவப்பதில்லை செந்தேன் நிறை கிண்ணம் என் நினைப்பினிலே உன் தேன் விழி கொள்ளும் என் ஜீவனை அள்ளும் தனியாக வந்தும் எங்கே தடை ஏனம்மா da papa mama ni ni da da papa sa 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 ni da 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 ni da da ah ha 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 உல்லாசத்தின் கண்ணுள்ளம் இரண்டிடுமோ சொல்லாவிடுங்க நாவல் குறைந்திடுமோ என் மீதென்ன கோபம் கலால் என்னை பாரும் இன்றோடு எந்தன் சொந்தம் கொள்ளை போகுமோ என்னாருயிரே நல்வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூடியதாலே தன்னை மறந்தோம் விண்ணில் பறந்தோம் இந்நாளின் இதாகிய வாழ்வினிலோ திருநாளே தொட்டு விளையாடும் சிட்டுகளைப் போலே வட்டமிடுவோம் கண்ணே கதை கேட்டு கை கையில்லை கேட்டு என்ன தடாகத்தில் இருந்ததெல்லாம் கண்ணும் கதை கேட்டு கை கையில்லை கேட்டு என்று நான் உன்னையே புரியலாய் தெரிவது தீவிது தீயதுவும் தீவிரது பேசுது என்று நான் உன்னையே புரியலாய் தெரிவது அந்த பட்ட கண்ணிரண்டும் காண கொடுத்தது அந்த
காண கொடுத்தது அல்லல் ஒரு மனதிலே அமைதி காண அழைத்தது அல்லல் ஒரு மனதிலே அமைதி காண அழைத்தது கண்ணும் கண்ணும் கடை பேசி தனி தன்னை பேசி பாலே சுடுவதா வாசம் விழுந்த மலராக வாடி நாங்கள் தவிப்பதா எது பாலே சுடுவதா வாசம் விழுந்த மலராக வாடி நாங்கள் தவிப்பதா பண்போல் கலந்து பலனில்லாமல் போவதா பண்போடு கலந்த அன்பு பலனில்லாமல் போவதா கண் கொட்டும் கழித்தெல்லாம் கண்ணீராயாவதா கண் கொட்டும் கழித்தெல்லாம் கண்ணீராயாவதா கண்ணும் கண்ணும் பதம் பேசி கை கைவில்லை பேசி என்ன தடாகத்திலே நீண்டு நான் இன்பமாய் இருந்ததெல்லாம் சொன்னவா கண்ணும் கண்ணும் பதம் பேசி கை கைவில்லை பேசி மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா மதன மாளிகை மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா மதன மாளிகை மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 தேகம் பொன்னென்றும் பாதம் பூவென்றும் தழுவும் சல்லாபரசங்கள் வேகம் கொன்றாமல் விளக்கம் சொல்லாமல் விரும்பும் ஆனந்த ரகங்கள் இடை கடை என தினம் வரும் சுகம் மதன மாளிகை
மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 பச்சை மூக்குத்தி மஞ்சள் நீராடி பதிக்கும் பண்பாட்டு கவிதை கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை கொண்டாடும் ரசிகை இப்போது அம்மான் உன் கையில் பெண்மான் என்னோடு பழகு கல்வாய்மையோடு தனிவாய் கொண்டாடி முடிந்தால் நீராட விலகு புது மது இது இதழ் ரசம் தரும் சுகம் மதன மாளிகையில் மதன மாளிகையில் மந்திர மாலைகளா மந்திர மாலைகளா உதய காலம் வரை உதய காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 கைத்தொழிலொன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒப்புக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கே சரியாமோ கைத்தொழிலொன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒப்புக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கே சரியாமோ உழவும் தொழிலும் இல்லாமல் உலகில் ஒன்று செல்லாது உழவும் தொழிலும் இல்லாமல் உலகில் ஒன்று செல்லாது விழவும் கலையும் விருந்துகளும் வேறுள இன்பமும் இருந்திடுமோ விழவும் கலையும் விருந்துகளும் வேறுள இன்பமும் இருந்திடுமோ ஆஹா ஓஹோ ஆஹா கைத்தொழிலொன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒப்புக்கொள் கொல்லரும் தச்சரும் கூடாமல் கூடமும் மாடமும் வீடாமோ கொல்லரும் தச்சரும் கூடாமல் கூடமும் மாடமும் வீடாமோ கல்லடி சிற்பியும் தச்சருமே காரியம் பலவினு கச்சாணி கல்லடி சிற்பியும் தச்சருமே காரியம் பலவினு கச்சாணி கைத்தொழிலொன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒப்புக்கொள் நெசவுக்காரர்கள் நெய்யாமல் நிலத்தவர் உடைக்கல் செய்வார்கள் நெசவுக்காரர்கள் நெய்யாமல் நிலத்தவர் உடைக்கல் செய்வார்கள் குயவன் செய்திடும் பாண்டமன்றோ குடித்தனம் நடத்திட வேண்டும் என்றும் குயவன் செய்திடும் பாண்டமன்றோ குடித்தனம் நடத்திட வேண்டும் என்றும் ஆஹா ஓஹோ ஆஹா கைத்தொழிலொன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒப்புக்கொள்
சலவை சவரம் செய்தாலும் சாக்கடை கழுவுதல் எய்தாலும் சலவை சவரம் செய்தாலும் சாக்கடை கழுவுதல் எய்தாலும் உலகு கதனால் உபகாரம் ஒன்றும் தெரியார் வெறும் பாரம் உலகு கதனால் உபகாரம் ஒன்றும் தெரியார் வெறும் பாரம் கைத்தொழிலொன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒப்புக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கே சரியாமோ நான் பின்னணி பாடகராக தான் வாழணும் என்று சின்ன வயசுலேருந்து நினைத்தவன் தான். அதற்காகத்தான் மிக உழைத்தேன். என் அப்பா திரைப்படத்தில் உலகத்திலே நீ சேர வேண்டாம் என்று சொன்னவரே அவரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தத்தில் இந்த உலகத்திலே நான் அடி வைத்தேன் என்று சொல்லலாம். அப்போது நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஜோசியர் இவர் பட உலகத்திலே அடி கூட வைக்க மாட்டான்னு நான் எழுதி தரேன்னு சொன்னார். அது ஒன்று எனக்கு பாதிச்சுக்கிட்டே இருந்தது மனசில். ஆனால் வாசன் சார் சொன்னார், ஒரு 2 வரி நான் பாடினது கேட்டு என்னை அறிமுகப்படுத்திய ஸ்ரீ ஈமன் சங்கர சாஸ்திரி அவர் இடத்துல சொன்னார், சாஸ்திரி யூ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ஏ வண்டர்ஃபுல் வாய்ஸ் ஈவன் இஃப் ஹி ஹம்ஸ் ஸ்டோன்ஸ் வில் மெல்ட் அப்படின்னு கற்கள் கூட உருகும் என்ற வார்த்தை அவர் சொன்னாரா. அது எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தது. ஆனால் டூயட்ஸ் பொறுத்த வரையிலும் சோலோ எத்தனையோ பாடியிருக்கேன். டூயட்ஸ் கூட நிறைய காதல் பாட்டுகள் தான் கிடச்சிருக்கு. அருமையான பாடல்கள், சோக பாடல்களும் இருக்குது, எல்லாமே இல்லை. அதில் மாபெரும் புகழடைந்த திறமை வாய்ந்த பாடகிகளும் பாடகர்களும் அவங்களுடன் பாடும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பி சுஷிலா அவர்களும் ஜானகி அவர்களும் நிறைய பாடியிருக்காங்க. கூடுதலாக அப்படி அந்த அதிகமாக டூயட்ஸ் பாடினவங்க பாடல்களுக்கு உயிர் ஊட்டியவர்கள்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த எல்ஆர்எஸ்வர் பாட்டு ஒரு பாட்டு இருக்குது, முள்ளில் ரோஜா, அது ஒரு பாட்டு கலைக்கோயிலில் ஒரு ஜுவேட். அதில் எனக்கு பல்லவி ஹம்மிங் தான், மற்றதெல்லாம் அவங்க தான் பாடுவாங்க. அருமையான பாடம். ஜமுனா ராணியோடு லீலாவோடு, அப்புறம் ஜிக்கி, சூளுமங்கல் ராஜலட்சுமி, உடுத்தா சரோஜனோடு ஒரு பாட்டு பாடினேன், ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. அது யாரும் தெரியாது பல பேருக்கு. அந்த சரோஜினி பாடினாங்க, உடுத்தா சரோஜினாங்க. பல பேர்கள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு பேர் சொல்லலாம். ஒரு சித்ராவோடு தான் பாடலை, அவர் அந்த ஜெனரேஷன், அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்தால் அப்போது இருக்கிற அத்தனை நல்ல பாடல்களும் பாடியிருக்காங்க. சிங்கிங் ஆக்ட்ரஸஸ் கூட பாடியிருக்கேன். பானுமதி, ஈஸ்வரலட்சுமி, பாலசரஸ்வதி, எல்லாரோடும் பாடியிருக்கேன் டியூட்ஸ். டிஎம்எஸோடு பாடின அத்தனை டியூட் பாடல்களும் ஹிட்ஸு. அதே மாதிரி நம்ம பாலு, ஏசு எல்லாருமே டியூட்ஸ் பாடியிருக்கோம். மலையாளத்தில் ஜேசுவோடு பாடு. அது மட்டும் இல்லை, ஜேசுவுக்கே நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அவரே சொன்னார் ஒரு பாட்டு, அந்த ஆச்சரியம் தான் பாடகர்களுக்கு பாடுற ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி பல நல்ல குரல்களுடன் சுருதி சேர்த்து நானும் பாடும் ஒரு அருமையான வாய்ப்பு, பல வாய்ப்புகள் தந்திருக்கிறான் ஆண்டவன். அதற்கு அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஆர்டிஸ்ட்களும் ஒற்றுமையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஆச்சரியம். வேற்றுமைகள் இருந்தும் ஒற்றுமையை காப்பாற்றுகிறோம் அத்தனை கலைஞர்களும். அதனால் அது இசையின் மகாத்மியம், ஒரு கலையினுடைய சிறப்பு. அதுதான் நான் சொல்லுவேன். வேற்றுமைகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையை நாங்கள் வளர்த்து நட்பென்னும் அமிர்தை பருகி 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 உலக அமைதியை காப்போம் என்று நான் விரும்புகிறேன், வேண்டுகொள்கிறேன். எல்லோரையும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பின்னணி பாடகராக தான் வாழணும் என்று சின்ன வயசுலேருந்து நினைத்தவன் தான். அதற்காகத்தான் மிக உழைத்தேன். என் அப்பா திரைப்படத்தில் உலகத்திலே நீ சேர வேண்டாம் என்று சொன்னவரே அவரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தத்தில் இந்த உலகத்திலே நான் அடி வைத்தேன் என்று சொல்லலாம். அப்போது நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஜோசியர் இவர் பட உலகத்திலே அடி கூட வைக்க மாட்டான்னு நான் எழுதி தரேன்னு சொன்னார். அது ஒன்று எனக்கு பாதிச்சுக்கிட்டே இருந்தது மனசில். ஆனால் வாசன் சார் சொன்னார், ஒரு 2 வரி நான் பாடினது கேட்டு என்னை அறிமுகப்படுத்திய ஸ்ரீ ஈமன் சங்கர சாஸ்திரி அவர் இடத்துல சொன்னார், சாஸ்திரி யூ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ஏ வண்டர்ஃபுல் வாய்ஸ் ஈவன் இஃப் ஹி ஹம்ஸ் ஸ்டோன்ஸ் வில் மெல்ட் அப்படின்னு கற்கள் கூட உருகும் என்ற வார்த்தை அவர் சொன்னாரா. அது எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தது. ஆனால் டூயட்ஸ் பொறுத்த வரையிலும் சோலோ எத்தனையோ பாடியிருக்கேன். டூயட்ஸ் கூட நிறைய காதல் பாட்டுகள் தான் கிடச்சிருக்கு. அருமையான பாடல்கள், சோக பாடல்களும் இருக்குது, எல்லாமே இல்லை. அதில் மாபெரும் புகழடைந்த திறமை வாய்ந்த பாடகிகளும் பாடகர்களும்
அவங்களுடன் பாடும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பி. சுஷீலா அவர்களும் ஜானகி அவர்களும் நிறைய பாடியிருக்காங்க. கூடுதலா அப்படி அந்த அதிகமாக டுவெட்ஸ் பாடினவங்க, பாடல்களுக்கு உயிர் ஊட்டியவர்கள்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த எல்ஆர்எஸ்வர் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு, முள்ளில் ரோஜா, அது ஒரு பாட்டு கலைக்கோயிலில் ஒரு டுவேட். அதில் எனக்கு பல்லவி ஹம்மிங் தான், பத்தாவதெல்லாம் அவங்க தான் பாடுவாங்க. அருமையான பாடல். ஜமுனா ராணியோடு லீலாவோடு, அப்புறம் ஜிக்கி, சூளுமங்கல் ராஜலட்சுமி, உடுத்தா சரோஜனோட ஒரு பாட்டு பாடினேன், ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. அது யாரும் தெரியாது பல பேருக்கு. அந்த சரோஜினி பாடினேன், உடுத்தா சரோஜினாங்க. பல பேர்கள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு பேர் சொல்லலாம். ஒரு சித்ராவோடு தான் பாடலை, அவர் அந்த ஜெனரேஷன், அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்தால் அப்போது இருக்கிற அத்தனை நல்ல பாடல்களும் பாடியிருக்காங்க. சிங்கிங் ஆக்ட்ரஸஸ் கூட பாடியிருக்கேன். பானுமதி, ஈஸ்வரலட்சுமி, பாலசரஸ்வதி, இவங்க எல்லாம் எல்லாரோடும் பாடியிருக்கேன் டுவேட்ஸ். டிஎம்எஸோட பாடின அத்தனை டுவேட் பாடல்களும் ஹிட்ஸு. அதே மாதிரி நம்ம பாலு, யேசு எல்லாருமே டுவேட்ஸ் பாடியிருக்கோம். மலையாளத்தில் ஜேசுவோட பாடு. அது மட்டும் இல்லை, ஜேசுவுக்கே நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அவரே சொன்னார் ஒரு பாட்டு. அந்த ஆச்சரியம் தான், பாடகர்களுக்கு பாடுற ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி பல நல்ல குரல்களுடன் சுருதி சேர்த்து நானும் பாடும் ஒரு அருமையான வாய்ப்பு, பல வாய்ப்புகள் தந்திருக்கிறான் ஆண்டவன். அதற்கு அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஆர்டிஸ்ட்களும் ஒற்றுமையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஆச்சரியம். வேற்றுமைகள் இருந்தும் ஒற்றுமையை காப்பாற்றுகிறோம் அத்தனை கலைஞர்களும். அதனால் அது இசையின் மகாத்மியம், ஒரு கலையினுடைய சிறப்பு. அதை தான் நான் சொல்லுவேன். வேற்றுமைகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையை நாங்கள் வளர்த்து நட்பென்னும் அமிர்தை பருகி 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 உலக அமைதியை காப்போம் என்று நான் விரும்புகிறேன், வேண்டுகொள்கிறேன். எல்லோரையும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.